நீங்கள் இதில் வந்து பச்சை பயிறு, கொள்ளு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டல், எந்த பயிரை நீங்கள் வேக வச்சாலும் இதே மெத்தடில் வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரசம் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ரசம், நல்ல சுவையாக எப்படி வைக்கலான்றதை பார்ப்போம் வாங்க இந்த வீடியோவில். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்கள், இன்றைக்கி இந்த ராஜ்மா ரசம் வைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். அதாவது நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கழுவிட்டேன். ஏன்னா மண் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் கழுவிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா புளியை கரைச்சாச்சு. கரைச்சிட்டு இதை நல்லா வடிச்சிடலாம். பாருங்கள், இதுலேயே இந்த கொத்தமல்லி இலை இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டுடலாம். கருவேப்பிலை, நம்ம வீட்டு ரசப்பொடி இருக்குது இல்லைங்களா, இது போட்டுக்கலாம். அப்படி இல்லை, இந்த ரசப்பொடி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க, 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் எடுத்துக்கலாம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக மல்லி 1/4 ஸ்பூன் எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதை பவுட்ரு பண்ணி இதில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பொடி இருக்கிறதுனால இந்த பொடியை நான் சேர்க்குறேன். இந்த ரசப்பொடியை ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது நான் சின்ன ஸ்பூன் தான், அதனால் 1/4 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இப்போ இதுக்கு ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதுக்கு வந்து நான் அதாவது நாட்டு பூண்டு தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 8 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி கல் வச்சு தட்டிக்கலாம். பாருங்கள், இந்த தட்டினதுக்கு அப்புறமா நம்ம இந்த மேலே இருக்க இந்த தோல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ இதில் போட்டுக்குவோம். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்துடலாம். நீங்கள் இதில் வந்து பச்சை பயிறு, கொள்ளு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டல், எந்த பயிரை நீங்கள் வேக வச்சாலும் இதே மெத்தடில் வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அந்த ரசத்தையே வச்சு நம்ம சாப்பிடும் போது ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்ம அந்த வேஸ்ட்டும் பண்ண வேண்டாம். ரசம் சாப்பிட்ணுன்ற அலுப்பும் இருக்காது யாருக்கும், அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். வாங்க இப்போ இந்த ரசம் எப்படி வைக்கலான்றதை பார்ப்போம். நம்ம என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். பாருங்க, ராஜ்மா, பச்சை பயிறு, கொள்ளு இதெல்லாம் வந்து கொஞ்சம் வாய்வுத்தன்மை இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோன்னா நல்லா சுவையாகவும் இருக்கும், வாய்வுத்தன்மையும் எடுத்துரும், நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாயை லேசாக அப்படி பிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரசம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு ஊற்றிக்கணும். அதாவது நம்ம எந்த தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்தாலும் கொதிச்சதுக்கப்புறம் பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க. ஊற்றிட்டிங்கன்னா ரசம் வந்து கெட்டு போயிடும், டேஸ்ட்டே மாறிடும் உங்களுக்கு. பாருங்கள், ரசம் வந்து இப்போ அங்கங்கே அப்படியே நுர வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், லேசாக அந்த மாதிரி கரண்டியை வச்சு ஒரு வாட்டி கலக்கி விட்டுறலாம். ஏன்னா கொதிச்சிருச்சுன்னா அதோட டேஸ்ட் வந்து மாறிடும். நுர கட்டின உடனே என்ன பண்ணணும், நம்ம வேக வச்சுருக்க ராஜ்மா தண்ணியை இதில் சேர்த்துக்கணும். இதில் பச்சை தண்ணியெல்லாம் இதை சேர்த்துறாதீங்க, வேக வச்ச தண்ணி மட்டும் இருக்கட்டும். நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே பபிள்ஸ் வரும்போது இந்த ரசத்தை எடுத்து வச்சிடலாம். அங்கங்கே பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. லேசாக அந்த மாதிரி பபிள்ஸ் வருது பார்த்திங்களா, வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். சூப்பரான ராஜ்மா ரசம் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம்.
பாருங்கள், இதே மாதிரி ஒரு சூப்பரான ராஜ்மா ரசம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.